வணக்கம் நண்பர்களே. ஒளிமயமான ஆணி அமாவாசையானது வர இருக்கு. அதனுடைய சிறப்பு பலன்களையும் பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டே டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு இம்பார்ட்டண்டான ஆன்மீக தாள்களையும் அதிரடியாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை சிம்ம ராசிக்காரங்க பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சு பயன்பெற முடியும். வாழ்க்கையில் சில நாட்கள் மட்டும் ரொம்ப முக்கியமான நாட்கள் என்று குறிப்பிடப்படும். அந்த முக்கியமான நாட்களில் முக்கியமான விஷயங்கள் செய்யும்போது நம்ம வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக மாறும். ஸோ ஒரு மாதம் எடுத்துக்கிட்டால் அதில் 2 தினங்கள் ரொம்ப முக்கியமானதாக குறிப்பிடப்படும். ஒன்று முழு நிலவாக வரக்கூடிய பௌர்ணமி நாள், இன்னொன்று நிலவே வராத அமாவாசை நாள். இது ரெண்டுமே ஒவ்வொரு மாதத்தில் ரொம்ப முக்கியமான நாட்கள் என்று குறிப்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைஞ்ச அமாவாசையானது வரப்போகுது. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலையுடைய 14ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் ஆணியுடைய கடைசி 30ஆம் நாள் கிழமை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அமாவாசை திதியானது வருது. அமாவாசை செவ்வாய்க்கிழமை அதுமா வர்றதுனால இது சூரிய கிரக அமாவாசை என்று அழைக்கப்படுது. இந்த அமாவாசை அன்னைக்கு பிரபஞ்சத்தில் பேராற்றல் ஒரு பக்கம் நிறைந்திருக்கும், அதே சமயம் கிரகங்களும் இன்னொரு பக்கம் பேராற்றலை கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனோட அடிப்படையில் தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பித்ரு சாபம் நீங்குமா நீங்காதா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஏன்னா கிரகங்களால் பித்ரு சாபம் ஏற்படும் போது அந்த கிரகங்களால் பித்ரு சாபம் நீங்கவும் வழி இருக்குது. அதனால் இந்த அமாவாசையில் கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் குறிப்பிடப்படுது. அந்த பலன்களை தான் இப்போ நான் உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிம்ம ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. உங்களுக்கு பலன்கள் மட்டும் இல்லாமல் அமாவாசையில் குறிப்பிட்ட சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பது சாஸ்திரத்திலே இருக்குது. அதனால் அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால என்ன மாதிரியான வழி பிறக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ கிரகங்களால் ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு பரிகாரம் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ சிம்மராசி அன்பர்களே, வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி சிம்ம ராசியில் பிறந்த ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் இந்த ஆணி மாத அமாவாசையில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ புதிய பொறுப்புகள் மட்டும் இல்லாமல் நிறைய மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு ஏற்படும். அதெல்லாம் என்னென்னங்கிறத சொல்கிறேன், எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சிம்ம ராசி நேயர்களே, இந்த பிரபவ வருடம் ஆணி மாத அமாவாசையில் கிரகநிலைகளை ஃபுல்லாக ஆராய்ந்து பார்க்கும்போது அமாவாசை தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் லாபஸ்தானத்தில் லாபாதிபதி புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே லாபம் வருவதில் எந்த தடையும் இருக்காது. அதே நேரம் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் நடைபெறதுனால வந்த தொகை மறுநொடியே செலவாகிவிடும். அது மட்டும் இல்லாமல் உடல்நலத்திற்காகவும் சிறு தொகையை செலவிடக்கூடிய சூழல் ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும். அதுவும் வீண் விரயங்கள்லேருந்து விடுபட சுப விரயங்களை இந்த அமாவாசையில் மேற்கொள்ளுங்க. அமாவாசையில் மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய விரயங்கள்லேருந்து விடுபட முடியும். உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் இந்த அமாவாசை தொடக்கத்தில் தொழில்ஸ்தானத்தில் வரப்போகிறார். எனவே இதன் காரணமாக முடங்கி கிடந்த தொழிலுக்கு திறப்பு விழா நடத்தக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். ஸோ இந்த அமாவாசையில் இந்த மாதிரி வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பலது உங்களுக்கு உண்டாகும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த அமாவாசையில் பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் உங்கள் ராசிக்கு நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது. இன்னும் மற்ற கிரகங்களால் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. செவ்வாய் ரிஷபராசிக்கு செல்லக்கூடிய மாற்றமானது இந்த அமாவாசையில் இருக்குது. இதனால் என்ன பலன்கிறத சொல்கிறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஆணி அமாவாசையில் ரிஷபராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் இப்போ சுகஸ்தானம் மற்றும் பாக்கிஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கிறார். அவர் தொழில்ஸ்தானத்திற்கு வருவது உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையில் யோகம்தான்.
தொழிலில் வெற்றி நடை போடும், வரவேண்டிய லாபம் வந்து சேரும். கூட்டு தொழிலில் கூட பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்வது பற்றி சிந்திப்பீங்க. சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் நடைபெறதுனால கடன் சுமை அதிகரிக்கக்கூடும். ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். உடன் பிறப்புகள் வகையில் இல்லத்தில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தலாம். செவ்வாய் ரிஷபத்தில் வர்றதுனால இந்த ஆணி அமாவாசையில் இந்த மாதிரி பாசிட்டிவான பலன்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட்டு, இந்த கிரகத்தை தொடர்ந்து சுக்கிரன் சிம்ம ராசிக்கு வரக்கூடிய கிரக மாற்றமும் இருக்குது. அதனால் என்ன பலன்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கடக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் ஆணி அமாவாசையில் உங்கள் ராசிக்கு வருகிறார். உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உங்கள் ராசியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த அமாவாசை வேளையில் எடுத்த முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க செய்யும். இல்லம் தேடி கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது உங்களுக்கு ஈஸியாக அமையும். மெயினாக ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். பெண்வழி பிரச்சனைகள்லாம் நல்ல முடிவிற்கு வரும். குறிப்பாக உடன்பிறப்புகள் வழியில் நடைபெற்ற பஞ்சாயத்துக்கள் சாதகமாக அமையும். இந்த கிரக மாற்றத்தினாலேயும் சாதகமான பலன்தான். சுக்கிரன் சிம்ம ராசிக்குள்ளே வருவதும் உங்களுக்கு இப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க செய்யும். இதெல்லாம் தொடர்ந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி வக்ரங்கிற ஒரு வக்ரமானது இந்த அமாவாசையில் இருக்குது. ஆணி அமாவாசையில் மீன ராசியில் சனி வக்ரம் பெற இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 6, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் இப்போ வக்ரம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு சில நன்மைகளும் தீய மனக்கசப்பான நிகழ்வுகளும் நடைபெற அதிக வாய்ப்பு இருக்குது. சனியின் மீது குருவின் பார்வை பதியறதுனால பெரிய அளவில் பாதிப்புகள் வராது, பயப்பட வேண்டாம். இருப்பினும் உத்தியோக மாற்றமும் ஊர் மாற்றமும் வரலாம். அதுவும் உங்கள் ராசிக்கு 2, 5, 10 ஆகிய இடங்களில் சனியின் பார்வை பதிகிறது. எனவே குடும்பத்தில் செலவுகள் கூடுதலாகவே இருக்கும். விருந்தினருடைய வருகையும் உங்களுக்கு உண்டு. வீடு கட்டக்கூடிய முயற்சி அல்லது வாங்கக்கூடிய முயற்சியில் ஆர்வம் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக இப்போ ஓரளவு ஓகேவாக இருக்கும். பிள்ளைகளுடைய கல்யாண முயற்சியும் வேலை வாய்ப்புக்காக படுத்த முயற்சியும் கைகூடும். வெளிநாட்டு வணிகம் ஆதாயம் தரும். உத்தியோகத்தில் இடமாற்றம் லாகமாற்றம் உறுதியாகலாம். உயர் அதிகாரிகளால் நன்மை கிடைக்கும். நீங்கள் இனி சனிக்கிழமை விரதமோ வழிபாடு செய்தீங்கன்னா சகஜ நிலை இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு உருவாகும். ஆக மொத்தம் சனி வக்ரத்தால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். பொதுவாக சொல்லலாம், உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆணி அமாவாசை மேலிடத்தில் ஒப்படைத்த பொறுப்புகளை கவனமாக செய்வது நல்லது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வாங்க. கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அக்கறையானது கூடும். பெண்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. இதெல்லாம் தாங்க பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. என்ன நண்பர்களே, ஒளிமயமான அமாவாசை பலன்களை இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் சிம்ம ராசியாக இருந்தால் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.